விதாத். ஏவிஆர் மசாலாஸ் தொழிற்சாலையில் தேவகி இறந்திருந்த அதே அறையில் இறந்து கிடந்தான். தொழிற்சாலை மூடி கிடந்தது. அனைவரும் திருமண கொண்டாட்டத்தில் இருக்க இந்த விஷயம் எவருக்கும் தெரியவில்லை. வானதி பதற்றம் குறையாமல் அமர்ந்திருக்க ஆதிலட்சுமி உள்ளே வந்தார். ரெடியோடாமா, முதல்ல உங்கள் மேரேஜ், அப்புறம்தான் ரமணாவுக்கு என்றவர் அவளின் முகத்தை கண்டுவிட்டு, ஏன் இவ்வளோ நர்வஸ் என்று மெல்லிய சிரிப்புடன் கேட்க, இல்லை எதுவும் இல்லை அத்தை என்றவள் கைக்குட்டையால் முகத்தை ஒற்றிக்கொண்டாள். மனசில் எதையுமே நினைக்காத, பெத்தவங்க சமாதானம் ஆக கொஞ்ச நாள் எடுக்கும்டா. அதான் அண்ணன் வந்திருக்காரே, சங்கடப்படாத. உன் மேலே கோவம் இருந்தாலும் அப்பா அம்மா வந்திருக்காங்க தானே என்று சமாதானம் சொல்லும்போதே ஷமிஷா வந்துவிட்டார். 2 பேரும் அப்புறம் கொஞ்சிக்கோங்க, இப்போ டைம் ஆகுது என்றவர், நதி இதை கையில் வச்சுக்கோ, வாமிட் வர மாதிரி இருந்தால் ஸ்மெல் பண்ணு என்று எலுமிச்சம்பழத்தை நீட்ட உடனே வாங்கி முகர்ந்து கொண்டாள். சரி, இப்போ போகலாம். இதெல்லாம் நாத்தனாரோ சுரேக்கா பண்ண வேண்டியது. அவள் தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா, அதான் நானே வந்தேன் என மணமேடைக்கு வானதியை அழைத்து சென்றார். அந்திரன் வானதி வருவதையே பார்த்திருக்க ஐயரின் குரல் அவனை நிகழ்விற்கு திருப்பியது. வானதி மணமேடையில் அமர்ந்த தருணம் செந்தாமரை வேணுகோபாலனிற்கு அழைத்து விட்டார். அண்ணா என்ற அழைப்பில் இருந்தது ஆங்காரமா இல்லை கதறலா என உணர முடியவில்லை அவரால். என்னம்மா, என்னாச்சு என்று மேல சத்தத்தில் எதையும் கேட்க முடியாமல் வெளியே செல்ல போனவரை அசதி பிடித்து கொண்டு, தாலி கட்டுற நேரத்துக்கு எங்கே போகிற, நில்லு கோபி என்று தன்னருகில் நிறுத்தி கொண்டார். வேணுவும் வேறு வழியின்றி இணைப்பை துண்டித்துவிட்டு மகனின் திருமணத்தில் ஒன்றுவிட அந்திரன் வானதியின் திருமணம் இனிதே நடந்தேறியது. அதியோடு நதியானாள் வானதி. கங்க்ராட்ஸ் நல்நதியே என்று கண் சிமிட்டியவன் அவள் முகம் பார்த்தபடியே நெற்றி வகிட்டில் குங்குமம் இட்டுவிட்டான். அடுத்து ரமணா செந்தூரா திருமணம்தான். ரமணாவை பீரும் சின்னும் தயார் செய்து கொண்டிருக்க அவனோ, ஏமச்சி, சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் முரளியும் வடிவேலும் மாப்பிள்ளை ரெடி பண்ணுவாங்களே, அது போலவே ஃபீல் ஆகுதேடா, என்ன காரணமாக இருக்கும்? கொழுப்பு தான் காரணம், அதை குறைச்சா சரியாக போயிடும் என்று கூறியபடியே பீர் அவனை முறைத்திட, டேய் எனக்கு ஏண்டா இந்த க்ரீமை போடலை என்று வேகமாக எடுக்க, அது கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு போடுறதுடா, ஓடோமுஸ், அதையாச்சும் விட்டு வையேண்டா என்றான் பிரச்சனை. என் அழகை பார்த்து பொறாமப்படாது சின்னு என்றவனை காதை பிடித்து திருகியவன், கொஞ்ச நேரம் உன் வாழை சுருட்டி வைடா எப்பா, ஏற்கனவே உன் பெரிய மாமனார் அப்படி ஒரு லவ்வாங்கியாக பார்க்குறாரு என்றதும் நான் நல்ல பிள்ளையாக்கும் என்றவனை ஓங்கி மிதித்தால் என்னவென்று வந்தது இருவருக்கும். முதல் நாள் இரவு அவரை அத்தனை பாடுபடுத்தியிருந்தான். அதை நினைத்து அப்படி ஒரு சிரிப்பு அவன் முகத்தில். ஏமாம்மா, கலெக்டர் ஆஃபீஸில் எப்படி அவ்வளவு பெரிய பதவியில் வேலை வாங்கினீங்க என்றதும் அவருக்கு பெருமை பிடிபடவில்லை. அது வந்து தம்பி, அதான் வந்துட்டீங்களே சொல்லுங்க. ஆமாம், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணீங்களா என்று அடுத்த கேள்வியை கேட்க, பின்ன நான் அந்த காலத்தில் அந்த காலம்னா எந்த நூற்றாண்டில் மாமா சிரிக்காமல் கேட்க, அமைதியாக இருந்த மனோவோ எழுந்து வெளியே சென்று விட்டான். அவனால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. என்ன தம்பி, கிண்டலா? என்னை பார்த்தா கிண்டல் பண்ணுற மாதிரியா இருக்குது? யாராவது இப்படி சொல்லுவாங்கன்னு தான் நான் சுண்டல் சாப்பிட்றத கூட விட்டுட்டேன் தெரியுமா என்றான் தீவிரமான குரலில். சுண்டல் சாப்பிட மாட்டிங்களா? என்ன தம்பி நீங்கள், அப்புறம் எப்படி புரதச்சத்து கிடைக்கும் என்று படிப்பு வேலையை பற்றி சொல்வதை மறந்து அடுத்த விஷயத்திற்கு தாவினார். யாராவது பிரதர் புரதம் தருவாங்க மாமா. அட அதை விடுங்க, நூற்றாண்டை மறந்துட்டீங்களே, அதை சொல்லுங்க மாமா. உங்களை ரோல் மாடலாக வச்சு தான் நான் கலெக்டரே ஆக போகிறேன் என்றான். அப்போதும் டே பாவம்டா, விட்டுடடா என்று பீர் மெல்லிய குரலில் சொல்ல, அட இரு பீரு, அங்கிள் வரிசையாக சொல்வார், நாமளும் வரிசையாக கொடுப்போம், அதுக்குள்ளே அவசரப்பட்டா எப்படி? நீங்கள் சொல்லுங்க மாமா. அவர் படித்த கதை பரீட்சை எழுதது என்று வரிசையாக பட்டியலிட, அவனோ இதுக்கிடையில் எப்போ மாமா கல்யாணம் பண்ணீங்க என்று சம்பந்தமே இல்லாமல் கேட்டு வைக்க, மனிதர் அட பாவி என்ற ரீதியில் பார்த்தார். பாருங்களேன், பரீட்சைக்கு படிக்கிறேன்னு சொன்ன ஒரு பச்சை மண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் உங்கள் மாமனார் கிரேட் மாமா, வேலை வெட்டியே இல்லாதவங்களுக்கு லட்டு மாதிரி பணம் தூக்கி வந்துருக்கிறார் பாருங்க என்றதும் செந்துராவின் பெரியம்மா வேறு, நல்லா சொல்லுங்க தம்பி, யாராவது இப்படி செய்வாங்களா? எங்கள் அப்பா செஞ்சார் என்று நொடித்தவர், முதல்ல இவர் ஒரு வெட்டி பயலுக்கு பொண்ணு தருவாரா என்றார் அவரனது சூட்சுமம் புரியாமல்.
ம் அத்தை, அதானே பாருங்களே, இவர் மட்டுக்கும் வேலைக்கு போகாமலேயே மகாலட்சுமி மாதிரி இருக்க உங்களை கல்யாணம் பண்ணிப்பாரா? மசாலா கம்பெனி ஓனர் நான், எனக்கு இவர் தம்பி மகளை கட்டித்தர மாட்டாராம். என்ன ஒரு அநியாயம் என்று கேட்கவும், அதானே, இந்த தம்பிக்கு என்ன குறை? உங்கள் வீட்டில் சம்மந்தம் பண்ண எங்களுக்கு நீங்கள் கோவில் கட்டணமாக்கும் என்று அவர் நீட்டி முழக்க, முடிஞ்சது கலெக்டர் பிஏ, அடுத்து காமாட்சி அம்மன் கோயில் கட்ட இடம் தேடுவார் என்று சொல்லி சிரிக்க, அடே, உன்னை வீட்டு மருமகன் ஆக்கி என் தலையில் அவரே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாரு என்று சிரித்தனர் வீரும் சின்னும். நேற்று இரவு நடந்ததை எண்ணி சிரித்தவனை ஒரு வழியாக மணமேடையில் அமர வைத்து விட்டு தான் ஓய்ந்தனர் இருவரும். அவன் மணமேடை வந்த சில நிமிடங்களில் செந்தூரிகா அலங்கார பூச்சிதையாக நடந்து வர ரமணாவின் விழிகள் அவனை விட்டு விலகி செல்ல முடிவெடுத்து விட்டது. இவகிட்ட என்னத்தை கண்டான் இவன் என்ற சிந்தனைதான் செந்தூராவின் குடும்பத்தினருக்கு. இதில் அவரின் பெற்றோர் மட்டும் விதிவிலக்கு. வட இந்திய முறைப்படிதான் திருமணம் நடக்கவிருந்தது. ஆனால் உடை மட்டும் தமிழ் பாரம்பரியம் வேட்டி புடவை தான் அணிந்திருந்தனர். 2 கல்ச்சரும் மிங்கிள் ஆகி சூப்பராக இருக்குல்ல என்று திலகா சொல்ல மெக்ரின் அதை ஆமோதித்தாள். ஒவ்வொரு சடங்காக நிறைவேற்ற சுரேகாவிற்கு விதார்த் இறந்த செய்தி கிடைத்தது. பாபாஷா என்று மயங்கி செறிந்தவளை பிடிக்க அனைவரும் பதற்றமாகி அங்கே ஓட ரமணாவும் எழுந்துவிட்டான் அக்காவை காண. தம்பி, மணமடையில் உட்காந்து பின்ன எழக்கூடாது, அவங்க பார்க்குறாங்க தானே, நீங்கள் உட்காருங்க என்றார் புரோகிதர். இல்லை அக்கா என்று தவித்தவன் இருதலை கொல்லி எறும்பு போல தவித்தான். விதார்த் என்று மயக்கம் தெளிந்து எழுந்த சுரேகா ஓங்காரமாய் கத்தியல. அந்திரன் விஷயம் ஏற்கனவே தெரிந்ததால் அமைதியாய் நின்றான். விது இறந்துட்டாராம், நம்ம ஃபேக்ட்ரி என்று தடுமாற ரமணா வேகமாய் எழுந்து வரவும், ரமன், நான் அவர்கிட்ட போகணும் என்று அழுதாள் சுரேகா. தீதி காம் டவுன் என்று அவளை சமாதானம் செய்ய, நான் அவர்கிட்ட போகணும் என்று தலையில் அடித்து கொண்டு அழ திருமணக்கலை இழந்து மண்டபமே அமைதியாக இருந்தது. அனைவருக்கும் விதார்த் இறந்தது அதிர்ச்சி என்றாலும் இப்போது ரமணா திருமணம் என்ற யோசனையும் இருந்தது. அங்கே போகணும் என்ற பிடிவாதத்தில் சுரேகா அரற்ற செந்தூராவின் பெற்றோரிடம் பேச வேணுகோபாலன் செல்ல, அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணம் வச்சுக்கலாம், இப்போ இந்த இழப்பை வச்சுட்டு நல்ல விஷயம் பண்ண முடியாதே என்றார் வருத்தமாக. சார், உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, மணமேடையில் 2 பேரும் உட்கார்ந்தாச்சு. இது ஒரு எதிர்பாராத சம்பவம் தான். பொண்ணோ பையனோ அவங்க நெருங்கிய உறவு இருந்தாலுமே கல்யாணம் நடத்தாமல் விட்டதில்லை. யோசிங்க ஒரு தடவை, தட்டி போனால் மறுபடியும் எடுத்து நடத்துறது சிரமம் என்றார் வேணுகோபாலனின் தொழில்முறை நண்பர் ஒருவர். பெரும்பான்மையோர் அதையே கூற சுரேகா விழிகளை துடைத்து கொண்டு, ரமன், உனக்கு என்ன விருப்பம் என்றால் கடினமான குரலில். தீதி என்று திணறியவன் செந்துராவை பார்க்க அவளோ அவனை கூர்ந்து பார்த்தாள். நான் என் புருஷன்கிட்ட போகிறேன், என் குடும்பம் எனக்கு துணைக்கு வருவாங்கன்னு நம்புகிறேன் என்று திடமாக வாசலுக்கு நடக்க சமிஷா கருவுற்றிருக்கும் மகளை தனியாக எப்படி விடுவது என்ற தவிப்பில் அவள் பின்னால் செல்ல ஹர்ஷதீப் வேணுகோபாலனிடம் திருமணத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நகர ரமணா திகைத்து நின்றான். வாசலில் நின்று சுரேகா அவனை பார்க்க மணமேடையில் செந்துராவும் அமைதியாக அவனை பார்த்தாள். 27. ரமணா அக்காவையும் காதலியையும் பார்த்து தவித்து நிற்க சுரேகா தன் இடத்திலிருந்து நகரவே இல்லை. ரமணா வரவேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவளிடத்தில். தீதி, நாங்கள் 2 பேரும் வரோம், நீங்கள் கிளம்புங்க அந்திரன் சொல்ல, நான் என் தம்பியை கூப்பிட்டேன் என்று அழுத்தமாக கூற அந்திரன் சட்டென வாடிப்போனான். நான் யாரையும் கட்டாயப்படுத்தவும் இல்லை என்ற அவளின் கூற்றில் ஏன் இப்படி செய்கிறாள் என்ற அயர்வே அனைவர் எண்ணத்திலும். அவன் செய்த துரோகத்திற்கு அவள் வேண்டுமானால் மறந்து இப்போது துடிக்கலாம், மற்றவர்களும் அதையே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எத்தனை பெரிய முட்டாள்தனம். அப்படியே மற்றவர்கள் தவிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாலும் தன் கணவன் என்ற எண்ணத்தில் அவள் முன்பே செஞ்சிருக்க வேண்டும். ஆனால் தன் தம்பி தன்னோடு தான் வர வேண்டும் என்ற பிடிவாதம் அபத்தமானதல்லவா? அவன் வந்தால்தான் ஆட்சி என்று நிற்பது யாருக்குமே பிடிக்கவில்லை. ரமணா, இப்போது நீயாவது புரிந்து கொள்ளேன் என்ற தவிப்புடன் செந்தூராவை தான் பார்த்தான். பெருமூச்சுடன் செந்தூரா மணமேடையில் இருந்து எழுந்தாள். ஐம் சாரி டிம்பிள் என்றவன் அவளை பார்க்க அவளோ அமைதியாக, இது பழக்கம்தான், 3rd டைம் என்னோட மேரேஜ் நிற்கிறது என்றதோடு நிறுத்திக்கொள்ள ரமணா சுரேகாவுடன் கிளம்பினான். ரமணா வீட்டு ஆட்கள் யாரும் இல்லை. ஆனால் பீர், மக்ரின், பிரஜன், திலகா, வானதி அங்கே நின்றனர். வானு, நாம
என்று அந்திரனை முறைத்த வானதி, செத்தது ஒன்றும் சுதந்திர போராட்ட தியாகியும் இல்லை, அவன் எனக்கு எந்த விதமான சொந்தமும் இல்லை. செந்துரா நீட்ஸ் மீ என்றாள் கடுப்பாக. ஆனால் இறந்து போனது நம்ம ஃபேக்ட்ரியில் காடிட் என்றான் அவனும் கோபத்துடன். அப்போ நீங்கள் கிளம்புங்க என்று சொல்ல, செந்துரா அவள் அருகில் வந்தவள், கேஸ் பார்த்த நானுமே வரணும் நதி, போகலாம் என்று கூற, எங்கடி போற? இப்போ இந்த கல்யாணம் நடந்தாகணும், அவன் போனா போகிறான். துரோகம் பண்ண அக்கா புருஷன் அவ்வளோ முக்கியம் அவனுக்குன்னும் போது என் பொண்ணு வாழ்க்கையும் எனக்கு முக்கியம். இப்போவே அந்த பொண்ணு இவ்வளோ திண்ணக்கமாக பேசி கூட்டிகிட்டு போயிட்டா நாளைக்கு உங்களை வாழ விடுவாளானே தெரியலை. புருஷனை ஜெயில் அடித்த கோபத்தில் உன்னை வாழ விடாமல் செய்கிறதுக்கா? அப்போது எனக்கு இந்த நினப்பு வரலை. இப்போ இவ்வளோ நடந்த பிறகு அந்த குடும்பத்தில் நீ வாழ போகிறது பிடிக்கல. அப்படி அங்கே தான் வாழணும்னா எங்களுக்கு கொல்லி வச்சுட்டு நீ போ என்று ஆத்திரமாய் அழுதுபடி பேசவும் வனிதா ஓவென அழுதாள். ஆண்டி, ஏன் இப்படி பேசுகிறீங்க? செந்துராவை நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா என்று அந்திரன் தாழ மாட்டாமல் சொல்ல, உங்கள் முன்னாடி தானே தம்பி அந்த பொண்ணு அவளோட தம்பியை கூட்டிகிட்டு போனா. எல்லா சடங்கும் முடிஞ்சது, தாலி கட்டுறதான் பாக்கி. ஆனால் எப்படி போனாங்கன்னு பார்த்தீங்க தானே. போதும் தம்பி, அவள் ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக நாங்கள் மட்டும்தான் சம்மதிச்சோம். ஆளை விடுங்க, நாங்கள் எங்கள் இனத்தில் மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சுக்கிறோம் என்று கிளம்புங்க என சொல்லாமல் சொல்ல, அந்திரன் அப்போதும் செந்துராவின் முகம் பார்த்தான். நிலைமை கைமீறி போனது. செந்துராவின் அத்தை மகன் இன்ஸ்டன்ட் காஃபி போல மாப்பிள்ளையாக தயாரானான். இந்த கல்யாணம் நடந்தாகணும் என்று சூழ்நிலை கைதியாக செந்துராவை நிறுத்தியிருக்க, அந்திரன் வானதியை நேரடியாகவே கிளம்பும்படி செந்துராவின் பெரியப்பா சொல்லிவிட்டார். இதற்கு மேலும் அங்கிருப்பது அவமானம் என்றெண்ணிய அந்திரன் வானதி இருவரும் இறுதியாக செந்துராவை பார்த்துவிட்டு வெளியேறினர். அவர்கள் பின்னாலேயே மற்றவர்களும் வெளியே வந்துவிட்டனர். போக மனமே இல்லை யாருக்கும். சண்டை போட்டாவது செந்துராவை கூட்டிட்டு வந்திருக்கலாம் அண்ணா. ரமணா பாவம் என்று பீர் கூற, அவனுங்க விட்டா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவானுங்க போலடா. என்னை என்ன செய்ய சொல்ற என்று அந்திரன் வருத்தமாக மண்டபத்தை பார்த்தான். இல்லைண்ணா, நாங்கள் போய் பேசுகிறோம், தூரி மேம் ஒத்துப்பாங்க என்று தவிப்புடன் மெக்ரின் சொல்ல, சரி என்று அவர்கள் மீண்டும் மண்டபத்திற்குள் செல்லும் தருணம் மங்கள வாத்தியம் முழங்கியது. மாங்கல்யம் தந்துனானே என்ற புரோகதரின் குரல் அச்சர சுத்தமாக கேட்டது. ஹோ ஷிட் என்று கத்திய அந்திரன் வேகமாய் ஓட, வாசலில் அவனின் பெரியப்பா இவர்களை உள்ளே விடவே மறுத்தார். மேரேஜ் முடிஞ்சது, இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் செய்ய முடியாது என்று நக்கலாய் சிரித்து கொண்டே நிற்க, சிந்துராவின் சொந்தத்தில் சில முரட்டு ஆசாமிகளும் வழிவிட மறுத்தனர். நாம அங்கே இருந்திருந்தாலாவது தடுத்திருக்கலாம் என்று அந்திரனைத்தான் முறைத்தாள் வானதி. ஹே, என்ன மறக்காதே, செந்துரா ஸ்ட்ராங்காக மறுத்திருக்கணும் என்றவனை பேசவிடாமல் கைபேசி அழைத்து கொண்டிருந்தது. ஹைஸ், இதை யோசிக்க டைம் இல்லை, அங்கே போலீஸ் வந்தாச்சு, நாம் போய் தான் ஆகணும் என்று கூற அவனது காரில் அனைவரும் கிளம்பிவிட்டனர். இங்கே செந்துரா தனது மாங்கல்யத்தை கையில் எடுத்து பார்த்தபடி, நீ என்னை விட்டுட்டரானா என்றாள் முணுமுணுப்பாக. அவளின் அத்தை மகன் கதவை தட்டினான். கிளம்ப சொன்னாங்க செந்தி, நல்ல நேரம் முடிய போகுதாம் என்றவன், நடந்ததை மாற்ற முடியாது செந்தி, கிளம்பு என்றான். என்றாள் அயர்வாக. ஐம் சாரி என்றான் அவனும். தட்ஸ் ஓகே அண்ட் தேங்க்ஸ் என்றவள், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்று கேட்க, என்றதும், நான் உடனே ஏவிஆர் மசாலாஸ் போயாகணும். இறந்து போனது நான் டீல் பண்ண கேஸோட குற்றவாளி என்றாள். நானே அழைச்சிட்டு போகிறேன் என்றான். தேங்க்யூ என்றவள், நீங்கள் இருங்க, நான் போய்ப்பேன் என்றதும், ஆர் யூ ஷியோர் என்க? எஸ், நான் பார்த்துப்பேன் என்றால் ஸ்திரமாக. ஏவிஆர் மசாலாஸ் தொழிற்சாலை காவல்துறையினரால் சூழப்பட்டு இருந்தது. வேணுகோபாலன், அஷதீப் இருவரும் போலீசாரின் கேள்விகளுக்கு பதிலளிக்க, அவர்களோ அந்திரன் வந்தாக வேண்டும் என்றனர் பிடிவாதமாக. சார், அவருக்கு இன்னைக்கு தான் மேரேஜ் முடிஞ்சிருக்கு என்று வேணுகோபாலன் எரிச்சலாக பதிலளித்தார். சுரேகா மருத்துவமனையில் இருந்தாள். செந்தாமரையோ அவளை அங்கு நிற்கவே கூடாது என்று தர்க்கம் செய்தார். மௌனிகா கிடைத்த செய்தியில் திகைத்து பிரசவ வலி கண்டு பிரசவ வார்டில் அனுமதிக்கப்பட்டு இருந்தாள். விதார்த் உடல் பிணக்கூராய்வு கூடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. டிஎன்ஏ டெஸ்ட் மற்றும் மற்ற அடையாளங்கள் எல்லாம் அது விதார்த் வேதநாயகம் என்று பறைசாற்ற என்ன செய்வதென்று புரியாத நிலை அனைவருக்கும். கொலை செய்தது யார் என்று தெரியவில்லை. அந்த அறையில் எந்தவிதமான தடயங்களும் இல்லை. காவலாளிகள் எல்லாம் விசாரணை கட்டத்திற்குள் நிற்க, வேதநாயகம் மகனின் உடலை தகனம் செய்ய கேட்டார். ஜஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருக்கு, பட் கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்கணும் என்றனர் காவல்துறையினர். அதுக்காகத்தான் என் மகன் உடம்பை இப்படி நார வைக்கணுமா சார்? அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் செய்யணும் என்றார் வேதநாயகம். எங்களுக்கு எதிரி வேற யாரும் இல்லை, அந்த வேணுகோபாலன் குரூப் தான். அவனுங்க தான் என் பிள்ளையை ஏதோ செஞ்சுட்டானுங்க, அவனுங்களை பிடிச்சி உள்ளே போடுங்க சார் என்றார் கோபத்துடன். இன்னும் எதுவும் நிரூபிக்கப்படாத நிலையில் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது சார்.
யாராவது உங்க 2 பேருக்கும் வேண்டாதவங்க கூட இதை செய்திருக்கலாம் என்று இன்ஸ்பெக்டர் சொல்ல, விவாதம் நீண்டு கொண்டதே சென்றதே தவிர ஒரு முடிவுக்கு வரவில்லை. 28. ரமணா எந்தவிதமான உணர்வுமின்றி சற்று தூரத்தில் இருந்தவளை பார்த்து கொண்டிருந்தான். அவ்வளவு தூரம் எல்லாம் இல்லை. அவளை நன்கு பார்த்துவிடும் தூரம்தான். இவன் பார்த்திருந்தானே தவிர அவள் இம்மி அளவும் இவனை கண்டு கொள்ளவில்லை. நெருங்கி போய் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்கலாம் தான். ஆனால் எந்த உரிமையில் கேட்பது? தமைக்கைக்காக மண்டபத்தின் நடுவே மணமகளாய் விட்டு வந்த உரிமையிலா? அதுவும் இப்போது நெற்றி வகிட்டில் குங்குமம் நிறைக்க கழுத்தில் தாளிச்சரட உறவாட நிற்பவளையா கேட்க முடியும்? திருமணம் நடந்தேறிவிட்டது என்பதை தான் அந்திரன் ஏற்கனவே கூறியிருந்தானே. எனக்காக வெயிட் பண்ண மாட்டியா தூரி? என் நிலையை நீ ஏன் யோசிக்கல? இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த இப்போ ஏன் இப்படி மனசில் அவளிடம் தொடுக்க வினா கோர்த்தான் என்றால், செந்துராவோ, நான் என்ன அவ்வளவு ஈஸியா அவனுக்கு? விட்டு போனான் தானே, போனது போனதாகவே இருக்கட்டும், தேவையில்லை அவன் என்றிருந்தால் வானதியிடம். சட்டென துளிர்த்த கோபம் அவளை புதுப்பெண்ணாய் பார்த்ததில் அவளோ எதற்கும் அசைந்து கொடுத்தால் இல்லை. தேவகி கேஸை நான் தான் பார்த்தேன். ஸோ இதையும் நான் பார்க்க நினைக்கிறேன் சார். அண்ட் இன்னொரு விஷயம், அவங்க வீட்டுக்கு மருமகளாவோ அல்லது வேறு ரிலேஷனாகவோ நான் இல்லை. நான் இங்கே அதிகாரி, அவங்க வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள் என்று தெல்ல தெளிவாக விளக்கி விதார்த் இறந்த வழக்கையும் கைப்பற்றி இருந்தாள். வேதநாயகமோ செந்துரா இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் செய்தார். நாங்கள் யாரை போடணும்னு நீங்கள் சொல்லாதீங்க சார், இந்த கேஸ் செந்தூரிகா தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க என்றார் உயரதிகாரி அழுத்தமாக. வேதநாயகம் செந்தாமரை என்று விசாரித்தவள் அடுத்து வந்தது என்னவோ சுரேகாவிடம்தான். நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க மேம் என்றவளை சுரேகா தீயாய் முறைத்திட, ஜஸ்ட் கோஆப்ரேட் மேம், அப்போதான் உங்கள் மாஜி கணவனை கொண்டது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் என்றால் உர்த்து பார்த்தபடியே. சுரேகாவும் பற்களை கடித்தபடி தனது விபரங்களை தர, செந்திராவின் முதல் கேள்வியே, உங்களை ஏமாத்தின கணவருக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது பெரிய விஷயம். அதுவும் உங்கள் ஓன் பிரதரோட மேரேஜை நிறுத்திட்டு வர அளவுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் மேலே அவ்வளவுள்ளவோ என்பதுதான். தேவையில்லாத கொஸ்டின் வேண்டாம் செந்துரா என்றான் ரமணா. அப்போதுதான் உள்ளே நுழைந்தவன். கெட் அவுட் ஆஃப் மை இன்வெஸ்டிகேஷன் ரூம் மிஸ்டர் ரமணா ரத்தோர். அண்ட் ஒன் மோர் திங், டோன்ட் கால் மீ செந்துரா, கால் மீ மேம் ஆர் இன்ஸ்பெக்டர் மேம், காட் இட் என்றால் சிவந்து துடித்த விழிகளால் அவனை அழுத்தமாக பார்த்தபடியே. உணர்வு குமிழ்கள் உள்ளே உடையும் உணர்வு அவனுள். சத்தமின்றி வெளியேறியவனை ஒருவித குரூர திருப்தியுடன் பார்த்தாள் சுரேகா. ஆன்சர் மிஸ் சுரேகா என்று அவளையும் அரற்ற, என் பிரதர் சொன்னானே தேவையில்லாத கொஸ்டின்னு என்று அவளும் நக்கலாய் பதில் உரைத்திட, தேவை இருக்கிறது, பதில் சொல்லுங்க என்றாள் செந்தூரா. அவரை நான் உண்மையா விரும்பினேன். அவர் துரோகம் செய்திருந்தாலும் கடைசியாக அவர் முகத்தையாவது பார்க்க ஆசைப்பட்டேன், அதான் வந்தேன் என்று நிதானமாக அவள் பேச, என்று உதடு பிதுக்கிய செந்துரா, அதாவது லவ்னு சொல்லி ஏமாத்தி வாழ்ந்த உங்கள் மாஜி கணவனுக்காக உங்கள் தம்பியோட லவ் மேரேஜை நிறுத்துகிற அளவுக்கு போயிருக்கீங்க. ரைட், ஸ்மார்ட் என்றாள். என் லவ் உண்மையானது, அதனால தான் என் புருஷனுக்காக நான் வந்தேன். உன் லவ் உண்மையாக இருந்திருந்தா நீ வெயிட் பண்ணி இருக்கணும். அதை விட்டுட்டு அதே மேடையில் இன்னொருத்தங்கிட்ட தாலி வாங்கின நீ பேசாத என்றாள் சுரேகா. மைண்ட் யுவர் டங். தானே வாழலை, இவனுங்க மட்டும் லவ் பண்ண பொண்ணோட வாழணுமான்ற கேவலமான எண்ணம். அதான் கரெக்டாக மேரேஜ் நடக்க இருந்த சமயத்தில் விதார்த் இறந்ததை ஆர் நீ கொன்னதை சொல்லி இருக்க இல்லையா என்று கேட்க, வாட், நான் கொன்னேனா? ஆர் யூ அவுட் ஆஃப் மைண்ட்? 2 நாளாக நான் மண்டபத்தில் தானே இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்றவளை ஆழ்ந்து பார்த்துவிட்டு, நீ தான் பண்ணியிருக்கணுமா? என்ன ஆள் வச்சு கூட பண்ணியிருக்கலாம் என்றாள். எனக்கு அந்த அவசியம் இல்லை. அவசியம் இல்லை, பட் அவசரம் இருந்திருக்கும். மேபி உங்கள் மாஜி கணவன் உண்மையை உங்கள் குடும்பத்தில் சொன்ன, நான் உங்கள் வீட்டுக்கு வர்றது பிடிக்காமல் செஞ்சுருக்கலாம். என்னையும் பழி வாங்கின மாதிரி ஆச்சு, விதார்த்தோட துரோகத்துக்கு பழி வாங்கின மாதிரி ஆச்சு இல்லையா? இல்லவே இல்லை, நீ உன் மேரேஜ் நடக்காத கோபத்தில் என்னை இதில் இழுத்து விட பார்க்குற என்று தாம் தூம் என குதித்தாள். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் மிஸ்ஸஸ் விதார்த், ஊப்ஸ் சாரி மிஸ் சுரேகா என்று கூறவும் சுரேகா கோபமாக பார்த்திட, நீ என்ன பார்த்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும், அதை நானே சொல்வேன். பைதவே உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து 50 லட்சம் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கே, அதோட டீட்டெயில்ஸ் கிடைக்குமா என்றதும் வியர்த்து வழிந்தாள் சுரேகா. எந்த அக்கௌண்ட்? அதெல்லாம் எதுவும் கிடையாது என்று சமாளிக்க, ஹோ, உங்களுக்கு எத்தனை அக்கௌண்ட் இருக்கப்போ என்று கேட்கவும் சுரேகா மயங்கி விழுந்து விட்டாள். மயக்கமா? தேலையை வைப்போம் என்று முணுமுணுத்தவள், குரூர புத்திக்காரி என்றாள் வெறுப்புடன்.
அறையை விட்டு வெளியே வந்து அங்கிருந்த பெண் கான்ஸ்டபிளிடம், மயங்கிட்டாங்க, போய் பாருங்க. தென் அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் அடுத்த ஆளை விசாரிக்கிறேன் என்று நகர்ந்தவள் வேணுகோபாலன் குடும்பத்தை ஒருத்தர் விடாமல் விசாரித்தாள். ரமணா மட்டுமே பாக்கியிருந்தான். அவனை விசாரிக்கப் போகும் தருணத்தில் செந்தாமரையை பார்த்ததும் அவரை அழைத்தாள். அவரது குடும்பம் அவரை பற்றி விசாரித்துவிட்டு, வெல், உங்களுக்கு ஸ்ட்ரோக் தானே, எப்படி இப்போ சரியாச்சு, உங்கள் மகன் இறந்த அதிர்ச்சியில் சரியாக்கிட்டீங்களோ என்று கேட்க செந்தாமரை திகைத்தார். இல்லை, சாதாரணமாக சிலருக்கு அதிர்ச்சி செய்தி கேட்டாதான் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் வரும், இது போல் வருமா? பட் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கேன்னு விசாரித்தேன் என்றாள். இல்லை இல்லை, நான் அப்போவே சரியாகிட்டேன் என்று தடுமாற, ஆமாம், முதல்ல ஸ்ட்ரோக் இப்படி வந்தது, இல்லை வரவழைக்கப்பட்டதா என்று கூர்ந்து பார்த்தபடியே கேட்க, என்னம்மா நீ இப்படியெல்லாம் கேட்குற, யாராவது வேணும்னே பக்கவாதம் வந்த மாதிரி இருப்பாங்களா, எனக்கு என்ன தலையெழுத்தா அது போல இருக்கணும்னு என்று கேட்கிற, மேபி உங்கள் அண்ணனோட பரிதாபத்தையோ பாசத்தையோ சம்பாதிக்க அப்படி செய்திருக்கலாம் இல்லையா என்றவள், முதல் கட்ட விசாரணை முடிஞ்சது, நீங்கள் போகலாம் என்று அனுப்பினாள். இறுதியாக ரமணாவிடம் வந்தவள், உங்கள் பேர் என்றால் அவனை பார்த்தபடி. டிம்பிள் என்று பல்லை கடிக்க அவளோ அசட்டியாக பார்த்தபடி, வாட்ஸ் யுவர் நேம் என்று சத்தமாக கேட்க, ரமணா. இதுதான் மொழிபெயரா? ரமன் சிங் ரத்தோர், ஷார்ட்டா ரமணா மேடம் என்றான். இந்த மேடமில் அத்தனை அழுத்தம், நக்கல் இலையோடு இருந்தது. ரமன் சிங் ரத்தோர் என்று புன்னகைத்து அவளின் நெச்சுவக்கிட்டேயே பார்த்திருந்தான். சொல்லுங்க, ஏன் உங்கள் அக்காவோட எக்ஸ் ஹஸ்பண்டை கொலை செஞ்சீங்க, அவர் ஏமாத்திட்டார்னா என்று கேட்கவும் பொங்கி விட்டான் அவன். வாட் ரப்பிஸ் கொஸ்டின் மேம், அந்த நாய் செத்து கடந்த நேரத்தில் எனக்கு என் லவ்வரோட மேரேஜ் நடக்க இருந்ததா? வெல், நாய் அளவுக்கு மதித்த ஒருத்தனோட சாவுக்கு நீங்கள் உங்கள் லவரோட நடக்கவிருந்த மேரேஜை நிறுத்திட்டு வந்திருக்கீங்கன்னா பெரிய ஆள் தான் நீங்கள் என்று அவள் நக்கலாய் சொல்லவும் ரமணா அயர்ந்து போனான். டிம்பிள் ப்ளீஸ்டா என்று கெஞ்சவும் இன்னும் ஆத்திரமானாள் செந்துரா. டோன்ட் கால் மீ லைக் தட், ஐ எம் மிஸ்ஸஸ் செந்தூரிகா எனும்போதே அவளது கைபேசி அழைத்தது. அவனை பார்த்தபடியே அழைப்பை ஏற்றவள், ஹா சொல்லுங்கத்தான் என்றதும் ரமணாவின் காதுகள் கூர்மையடைந்தது. ஹோ, நமக்கு இன்னைக்கு விருந்தில்லை, ஒர்க் பிஸியில் மறந்துட்டேன், என்னை நீங்கள் பிக்கப் பண்ண வந்திருக்கீங்களா? தட்ஸ் கிரேட் அத்தா, நான் வரேன் இப்போ என்று இணைப்பை துண்டைத்தாள். லெட்ஸ் மீ எக்ஸ்பிளைன்மா என்றவனை கடுப்பாக பார்த்துவிட்டு தேவையில்லாத அணி என்றாள். இனி உன் விளக்கத்தை கேட்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்றவள், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே எனக்காக நிற்காதவன் பேச்சை கேட்க நான் விரும்பவே இல்லை என்றால் அவனை உறுத்து விழித்தபடி. என் லவ் அவ்வளோ துச்சமாக போனதால தானே அதே மேடையில் இன்னொரு செருப்பு பிஞ்சிடும் என்று எகிரியவள், என் காதலா உனக்கு அவ்வளோ துச்சமா என்ன? அதான் ஏமாத்திட்டு போன உன் அக்கா புருஷன், அதுவும் டிவோர்ஸ் தந்தான், அவனுக்காக உன் அக்கா கூட நீ போனியா என்றாள் பதிலுக்கு. அந்த இடத்துல நான் என்ன செய்ய முடியும் என்று தவித்தவனை இரக்கமின்றி பார்த்தாள். எல்லாம் கைவிட்டு போன பிறகு நீ தவிச்சா நான் என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு நிமிஷம் எந்த மந்திரமும் வேண்டாம், நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவும் பார்க்காம தாலி கட்டிட்டு நீ போயிருந்தா நீ மனுஷன், அதை விட்டுட்டு அவ்வளவு ஈஸியாக கிளம்பினதானே என்றவள், ஹேர் விடு, இதுக்கு மேலே இதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, என் லைஃப் நான் பார்த்துப்பேன், உன் லைஃப் நீ என்ன வேணுனாலும் செஞ்சுக்கோ, ஐ டோன்ட் கேர் அபவுட் இட் என்று வெளியேறியிருந்தாள் சிந்துரா. இத்தனைக்கும் காரணமான விதார்த்தின் உடல் இறுதிச் சடங்கிற்காக எடுத்து செல்லப்பட்டது. 29. சிந்துரா அவளது அத்தை மகனோடு செல்வதை பார்த்தபடியே நின்றிருந்தான் ரமணா. ரொம்ப ஓவரா பண்றா, கடுப்பாக முனகியவன் வேக எட்டில் தனது மகிழுந்தை நோக்கி சென்றான். சுரேகா மருத்துவ அறையில் இருந்து இருவரும் சென்றதை பார்த்தபடியே நின்றவள் ஆணவமாக புன்னகைத்தாள். நான் ஹாப்பியா இல்லை, பட் நீங்கள் எல்லாம் எப்படி லவ் மேரேஜ் செட்டில்ட், என்னை பற்றி யாருமே யோசிக்காதது தப்பு ரமன். நெக்ஸ்ட் அதி யூ என்று முனகியபடி நடந்தவள் ஆதிலட்சுமியை கண்டதும், ஆதிமா எனக்கு வாமிட் வர்றது போல இருக்கு என்றால் முகத்தை சோர்வாக வைத்தபடி. சில நிமிடங்களில் மயங்கி விழ அந்திரன் வந்து பிடித்து கொண்டான். இங்கே விதார்த்துடல் வேதநாயகம் வீட்டு வாசலில் வைக்கப்பட்டு இருக்க மௌனிகா மௌனமாய் கண்ணீர் சிந்தியபடி குழந்தையோடு அமர்ந்திருந்தாள். பல தொழிலதிபர்கள் வந்திருந்தனர். மரியாதை நிமித்தமாக மட்டுமே வேணுகோபாலன் அஷதீப் வந்தனர். அண்ணா என்று செந்தாமரை வேணுகோபாலனை கட்டி கொண்டால அவர் இம்மியும் இலகவில்லை. அஷதீப்பை உள்ளே வரக்கூடாது என்று தடுத்தார் வேதநாயகம். எனக்கும் இங்கே வர எண்ணமில்லை, ஆனால் கோபிக்கு வேண்டி வந்தேன் என்றவர் வேணுவை பார்க்க போகலாம் தேவ் என்று கிளம்பினார்.
சுரேகா மருத்துவமனையில் ஷமிஷாவுடன் விட்டுவிட்டு ஆதிலட்சுமி ரமணாவை அழைத்தார் தன்னோடு வரும்படி. வீட்டிற்கு வந்ததுமே குளித்துவிட்டு தயாரானவர் மறுபடியும் ரமணாவை அழைத்தார். ஆதிலட்சுமி, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் சின்னு என்றிட, எங்க ஆதிமா என்றதும், மனசே சரியில்லை சின்னு, கோயிலுக்கு கூட்டிட்டு போயேன் என்றதும் கூற மறுக்காமல் அழைத்து சென்றான். வேலைக்கார பெண்ணோ, மா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, கோவிலுக்கு போகலாமா? இறந்து போனது உங்கள் வீட்டுக்காரரோட தங்கச்சி மகன், மாமா மச்சனன் தீட்டு 3 நாளாவது இருக்கும் என்றதும், ரமணாவோ கோவில்தான் போகணுமா, ரிலாக்ஸாக வேற எங்கேயாவது போயிட்டு வரலாம், வாங்காதிமா என்று அழைத்து கொண்டான். ரமணாவை சுரேகாவிற்கு துணையாக வைத்துவிட்டு அந்திரனோடு போகலாம் தான் அவர். ஆனால் அந்திரன் வானதி இருவருக்கும் விதாத் கொலை வழக்கு விஷயமாக அலைவதிலேயே சரியாக இருந்தது. குழந்தைகள் விளையாடும் பூங்காவிற்கு அழைத்து வந்திருந்தான் ஆதிலட்சுமியே. இங்கே உட்காருங்க, நான் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்று நகர, ஆதிலட்சுமியின் தோழியின் மகளொருத்தி ஆதியை கண்டுவிட்டு வேகமாய் வந்தாள். லட்சுமிமா என்றதும், தெரிந்த குரலாய் இருக்கிறதே என்று பார்க்க அப்பெண் முகம் விகசிக்க வந்து அணைத்து கொண்டாள். எப்படி இருக்கீங்க? நான் துர்கா, ஞாபகம் இருக்கா என கேட்க, ஹே துர்கா, நல்லா இருக்கியா? அடையாளமே தெரியலம்மா. அப்பா எப்படி இருக்காங்க? எங்கே இருக்க நீ? உன் கல்யாணத்தில் பார்த்தது என்று உற்சாகமாய் பேச, நான் நல்லா இருக்கேம்மா. வேற எங்க? அவரோட யூஎஸ் போயாச்சு. சும்மா லீவில் வந்தேன். சடன் சர்ப்ரைஸ், உங்களை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. அந்திரன் அண்ணா எப்படி இருக்காங்க என்று வினவியவள், மேரேஜ் ஆகிடுச்சா எனவும், ஆகிடுச்சுடா, 2 நாள் முன்னாடி தான் என்றார் சங்கடமாக. அம்மா இல்லைன்னதும் என்ன மறந்துட்டீங்க என்று உரிமையாக கோபித்து கொள்ள, அப்படியெல்லாம் இல்லைடா. சரி நீ சொல்லு, எப்படி இருக்க என்று நலம் விசாரித்ததும், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? மருமக என்ன சொல்கிறாங்க? சந்தோஷத்துடன் பேசிய பெண்ணிடம் உடனேயே துக்கத்தை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை அவர். சிறிது நேரம் பேசியவள், எங்கள் பக்கத்தில் கோவிலுக்கு வந்தேன் லட்சுமிமா, குட்டீஸ் பார்க் கூப்பிட்டான், அதான் இங்கே. ஓகே, இந்தாங்க பிரசாதம் என்று நீட்ட மறுக்க தோன்றவில்லை அவருக்கு. திருநீரை வாங்கி பூசிக்கொண்டதும் பாக்கெட்டில் இருந்த விபூதி குங்குமத்தை கொடுத்துவிட்டு கிளம்பிவிட்டாள். அதே சமயம் ரமணாவும் பிரெட் சாண்ட்விச்சோடு வந்து நின்றான். சரியாக கோவிலுக்கு போகலேன்னு வருத்தமாக இருந்தது சின்னு. அந்த துர்க்கையே நேரில் வந்து குங்குமம் கொடுத்துட்டு போன மாதிரி இருக்கு என்று வந்த பெண்ணை பற்றி பேசியவர், இங்கே வேடா ஒரு நிமிஷம் என்றபடி தன் நெற்றி வகிட்டில் குங்குமம் வைத்துவிட்டு தனது மாங்கல்யத்தை எடுத்து அதில் கொஞ்சமும் இட்டுக்கொள்ள, ரமணா பெயரைந்தது போலானான். ஆதிமா என்று அழைத்தவன் தலையில் கை வைத்தபடி அமர்ந்துவிட, என்ன சின்னு என்று பதறினார் ஆதிலட்சுமி. என்னாச்சு கண்ணா? ஏண்டா, என்ன பண்ண என்று பதறியவரை, பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்றான் கண்கள் கலங்க. என்னென்னு தெளிவாக பேசிச்சின்னோ, என்னென்ன சொல்லேன் என்றவரே, வீட்டுக்கு போகலாம் ஆதிமா, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ப்ளீஸ் என்றவனின் குரலில் இருந்த பேதத்தில் மறுபேதும் சொல்லாமல் அவனோடு கிளம்பினார் ஆதிலட்சுமி. ஆதியை வீட்டில் விட்டதும் சிட்டாய் பறந்து விட்டான் ரமணா. நேரே சென்று நின்ற இடம் சிந்துராவின் வீடு. ஏதோ ஒரு நம்பிக்கை அவள் அங்குதான் இருக்க வேண்டும் என்று. அங்கு இல்லை என்றால் அலுவலகம், அவள் செல்லும் இடம் ஏதாவது, அல்லது அவளின் சொந்த ஊர் என தேடி சென்று விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கிளம்பியிருந்தான். வீட்டில் யாரும் இருப்பது போல தெரியவில்லை. ஆனால் உள்ளே தொலைக்காட்சியோடும் சத்தம் கேட்டது. என்று கதவை ஒரு தள்ளு தள்ள அது தன்னால் திறந்து கொண்டது. வந்தவனை ஏமாற்றாமல் கண்ணில் தென்பட்டாள் சிந்துரா. அவளை தாவி செஞ்சு இறுக அணைத்து கொண்டவன் எதிர்பாராத நேரத்தில் இதழோடு இதழ் பிணைத்துவிட அப்படியே நின்றாள் சிந்துரா. எதிர்ப்பேதும் காட்டாமல் இருக்கவும் சுயம் வந்தவன் முத்தமிட்டமடையே அத்தனை மன்னிப்பு கேட்க ஓங்கி அறைந்திருந்தாள் அவனை. போலீஸ்காரி அடி கன்னத்தை சட்டென வீங்கு வைத்து விட்டது. மற்றொரு கன்னத்தையும் காட்ட மீண்டும் சம்மட்டி அடித்தது போல் விழுந்தது அறை. என்ன என்ன அடி வாங்கினா சரியாகிடுமா, இல்லை இப்படி கிஸ் பண்ணா மயங்கிடுவேனா? ராஸ்கல், என்னடா கன்னத்தை கட்டுற தியாகியா நீ? என்ன பாசமலர் படம் ஓட்டுறீங்கள? சொல்லுடா, இப்பதான் இந்த மரமடையில் பல்பு எரியுதா? பேசுடா எருமை என்று கொந்தளித்தவளை பாவமாக பார்த்து விட்டு கண்ணமிரண்டையும் காட்டினான். ஜாடை காட்டி பேச முடியவில்லை, வாய் வலிக்கிறது என்றதும் சிரிப்பு வேறு வந்து தொலைத்தது அவளுக்கு. சாரி டிம்பிள், வலியினுடனே மன்னிப்பு கேட்க, மன்னிக்க மாட்டேன்டா செந்துரா, அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு? தலையை உதறியபடி மென்மத்தையில் அமர்ந்து கொண்டாள். இல்லை என்று தலையாட்டினான். அவள் அமர்ந்ததுமே மடியில் படுத்து கொண்டான். கண்டு கொள்ளாமல் அவள் அமர்ந்திருக்க நிமிர்ந்து பார்த்து பாவம் போல மீண்டும் படுத்துக்கொள்ள, இதுக்கொன்னும் குறைச்சல் இல்லை, தடிமாடு மாதிரி வளர்ந்திருக்க, அறிவு அப்பப்போ வேலை செய்யாது என்று மனதிலேயே அவனை சாடினாள்.
எப்படி ஞாபகம் வந்தது என்று கேட்கவும் தனது கைபேசி எடுத்து வாய்ஸ் ரெக்கார்டரை ஓடவிட்டான். அடி விழும்னு முன்னவே தெரிஞ்சிருக்கு உனக்கு. ம் இதுக்கெல்லாம் மூளை வேலை செய்யுமே என்றால் கோபம் குறையாமல். சாரி. கண்கள் சுருக்கி மன்னிப்பு கேட்டவன் கேளு என்று கைபேசியை காட்டினான். ஆதிமா தாலி எடுத்து குங்குமம் வச்சாங்களா, அப்போதான் ஞாபகம் வந்தது என்று சொல்லியிருந்தான். இல்லைன்னா மெண்டல் மாதிரி எனக்கு வேற ஒருத்தன் கூட மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நம்பி சுற்றி இருப்ப என்றதும் தலை குனிந்தவன் அமைதியாக அவள் திட்டுவதையெல்லாம் வாங்கி கொண்டான். அது எப்படிடா நீ நம்பலாம் நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு? கோவம் குறையவே மாட்டேங்குது. ஆனால் உன்னை விடவும் நான் தயாரில்லை. உன்னை பிடிச்சு தொலைக்குதே, என்ன செய்ய? பல்லை கடித்தாள் கோபத்தில். அண்ணாந்து அவள் முகத்தை பார்த்து சிரித்தான் குழந்தை போல. இப்போ சிரி, இதை எப்படி வீட்டில் சொல்லுவ என்று கேட்கவும், மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் எல்லார் முன்னாடியும் என்றான் மெல்லிய குரலில். முடியாது. இனிமே கல்யாண பொண்ணு வேஷம்லாம் என்னால் போட முடியாது என்றாள் கடுப்பாக. டிம்பிள் என்றவனை முறைத்து பார்த்தவள், அது உன்னோட சாமர்த்தியம். என்ன உன் ஒய்ஃபா எப்படி சொல்ல போறேன்னு சொல்லு, இல்லை செஞ்சு காட்டு. நான் இதில் உனக்கு எந்த ஹெல்ப்பும் செய்ய மாட்டேன் என்று ரமணா கூற, இந்த மட்டுமாவது ஏற்றாளே என்ற ஆசுவாசம் அடைந்தான். அன்று அப்படி நடந்திருக்காவிட்டால் இன்று தங்கள் நிலை நினைக்கும் போதே பதறியது அவனுக்கு. அதை அவளிடம் கேட்கவும் செய்தான். அன்னைக்கு அப்படி நடக்கலனா நிஜமாவே உனக்கு எனும்போதே வாயில் சப்பென்று அடித்தவள் இன்னும் தீயாக முறைத்தாள். இல்லை இல்லை, நீ அப்படி செய்ய மாட்ட. என்னை தூக்கி உள்ளே போட்டு இருந்தாலும் இருப்ப. ஆனால் வேற மேரேஜ் சத்தியமா இல்லை என்று வேகமாய் சொல்ல செந்தூரா புன்னகைத்தாள். இந்த தெளிவு எப்போது இருக்கணும். வருங்காலத்தில் இப்படி ஒரு நம்பிக்கை தேவைப்படும் என்றதும், வாங்கின அடியே போதும் தாயே, இனி இப்படி ஒரு தப்பு செய்வேனா நான் என்றான் தெளிந்தவனாக. தட்ஸ் குட், எழுந்துக்கோ, கால் வலிக்குது என்றவள், உடனே உன்னை மன்னிச்சிட்டேன்னு நினைக்காத. எப்போ கோபம் வந்தாலும் கண்டிப்பாக வாங்குவ என்றால் மூக்கை உடைத்தபடி. நீ அடிச்சு என்ன கடிச்சு கூட வை, ஆனால் விட்டுப்படாத டிம்பிள் என்றோனின் குரல் கலக்கமாக இருக்க, சாப்பிட்டியா என்றதும் யோசித்தான். 2 நாட்களாக எங்கே உணவருந்தினான்? இவன் மட்டுமா? மொத்த குடும்பமும் சுரேகாவின் உடல்நிலை மனநிலை கண்டு உணவை நினைக்கவில்லை, வானதியை தவிர. அவள் குழந்தைக்காக அவள் உணவருந்த வேண்டுமே. 2வது விதாத் இறந்த மகிழ்ச்சி வேறு அவளை சூழ்ந்திருக்க நன்றாகவே உண்டாள். அக்கா, அவன் என்ன தியாகியா? போவீங்களா? அவங்களுக்கு தான் புத்தி மறைங்கிடுச்சு, மகப்பாசம் கண்ணை மறைக்குது, நீங்கள் சாப்பிடுங்க என்ற மெக்ரின் வஞ்சனை இல்லாமல் சமைத்து போட்டாள். என் நண்பனே சாப்பிடலை என்று பட்டினியாக அறைந்த பீரையும் சின்னையும் முறைத்தவள், அது சீக்கிரம் சிந்து அக்காவோட சேர நோன்பு வச்சிருக்கிறதா நினச்சிட்டு வந்து சாப்பிடுங்க. சரக்கு சாப்பிட்டா சரக்கு டப்பா 3க்கும் பாசபோதை கொஞ்சம் ஓவர் தான் என்று நக்கல் அடித்தாள். வாம்பீர், அவன் இப்படி இருந்தாதான் யோசிப்பான். நல்லா தின்னுட்டு அலைஞ்சா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவனுக்கு கல்யாணம் நின்று போன கவலை இல்லைன்னு நினச்சிடுவாங்க. கொஞ்சம் தேயட்டும், அப்புறம் பேசுவோம் என்றாள் வானதி. என்னவோ சங்கடமாக இருக்குக்கா என்றான் பிரஜின். எதையும் செய்ய முன்ன யோசிக்கணும் பிரஜான். வா, அவன் மண்டையில் பல்ப் எறிஞ்சா எல்லாம் சரியாகிடும் என்றாள் வானதி. அக்கா, பாசம் கண்ணை மறைக்குது 2 பேருக்கும். வேற என்ன, பட்டு தெரிஞ்சு வரட்டும் என்று வானதியும் வாய் திறக்கவில்லை. அப்படி என்னதான் செய்தான் ரமணா? அடுத்த அத்தியாயத்தில். 30. எழுந்துக்கோ ரமணா, எவ்வளோ நேரம் தூங்குவ நீ என்று சந்திரன் எழுப்பிவிட மெலிதாய் புன்னகைத்தவனோ, ப்ளீஸ் அண்ணா 5 minutes என்று கண்களை சுருக்கி கேட்டபடி மீண்டும் தூங்க போனான். ரமணா, எழுந்திரு, ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கியிருக்க நீ என்று வானதி அதட்டவும், 3 நாளாக நான் சாப்பிடலை, தூங்கவே இல்லை, யாராவது கேட்டிங்களா என்று முறுக்கி கொண்டான் அவளிடத்தில். அதுவும் கொழுப்பு என்றபடி வந்தமர்ந்த பீரும் சின்னும், அப்புறம் தம்பி, இந்த தாலி எப்போ நீங்கள் கட்டினீங்கன்னு தெரிஞ்சிக்க எல்லாரும் வெயிட்டிங். நீங்களா சொல்கிறீங்களா, இல்லை கான்ஸ்டபிள் கணக்கான ஒரு அக்கா முட்டியை பெற்று எடுக்கிறதால ஸ்பெஷலிஸ்டா, அவங்கள வர சொல்லவா என்று பிரஜன் கிண்டலடிக்க, ஓட்டாதீங்கடா, இருங்க ஃப்ரெஷ் ஆக்கிட்டு வரேன். பாபி, பயங்கர பசி, ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க என்றபடி குளியலறை சென்றான். செந்தூரா வீட்டில்தான் இருந்தார்கள் நால்வரும். ஆனால் அவள் இல்லை. விதாத் வழக்கு விஷயமாக ஏவிஆர் மசாலாஸ் தான் செஞ்சிருந்தாள். ரமணா உண்டு முடித்ததும் தனக்கு திருமணம் நடந்த நிகழ்வை விவரித்தான். அன்னைக்கு நாம் எல்லாரும் ஜுவல்ஸ் எடுக்க போனோமே, அன்னைக்கு தான் அண்ணா மேரேஜ் நடந்துடுச்சு அன்றைய நினைவில் அமிழ்ந்தான். நகை மாளிகையில் ரமணா, செந்தூரா, வானதி, அந்திரன் என 4வரின் குடும்பமும் அங்குதான் தங்கியிருந்தது என்று கூறலாம். காலையிலேயே நல்ல நேரம் பார்த்து கடைக்கு வந்துவிட்டனர் அவர்கள். துணிமணிகள் எடுக்கவெல்லாம் வராத அசதி பெண் பாட்டி மாங்கல்யம் செய்வதற்கு வந்துவிட்டார். தனித்தனியாக எடுங்கள் என்று பாடாய் படுத்திவிட்டார் அனைவரையும்.
செந்திராவின் குடும்பத்தினரோடு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக வந்த அவளின் பெரியப்பா குடும்பம் வேறு நசை நசைத்து கொண்டிருக்க அவளுக்கோ ஏக கடுப்பு. சில் டெம்பிள், இதெல்லாம் அனுபவிக்கணும் என்று கண் சிமிட்டிய ரமணாவிடம், ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கு பதிலாக நான் ஒன்று கேட்பேன், செஞ்சு தரணும் என்றாள் முதன்முறையாக. வாவ், என்கிட்ட கேட்குறியா? சூப்பர், என்ன வேணும் சொல்லு என்று ஆர்ப்பரித்தவனை அடக்கி, எனக்கு தமிழ்நாட்டு தாலிதான் வேண்டும் என்றாள் அவளாக. ரமணாவிற்கு முகம் வாடிப்போனது. ஏன் செய்ய மாட்டியா என்று முகம் சுருக்கியவளை பாகபமாக பார்த்துவிட்டு, எனக்கு எதுவும் இல்லை, தாதிஷா இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதான் யோசிக்கிறேன் என்றான். அதன் பின்னர் செந்தூரா அமைதியை கடைபிடிக்க இவனுக்குத்தான் ஒரு மாதிரியாகிவிட்டது. வானதிக்கு மாங்கல்யம் எடுக்கும்போது செந்துராவின் விழிகளில் தோன்றி மறைந்த மின்னல் ரமணாவின் யோசனையை துடைத்திருந்து தன் பாட்டியிடம் பேச வைத்தது. நகி நகி, நான் ஒத்துக்கவே மாட்டேன். இங்கே நீ பிறந்து வளர்ந்தா அப்படி செய்யணுமா? என் பக்ரியா நம்ம முறைப்படி தான் மங்கள் சுத்ரா போடுவா, யாராவது மாற்றி பண்ணீங்க அவ்வளவுதான் என்று சத்தமாக இறைய, உங்கள் இஷ்டப்படி தான் நடக்கும் தாதி, சத்தம் போடாதீங்க, இதோ பாருங்க நம்ம வழக்கப்படி தான் எடுத்திருக்காங்க ஷம்மி என்று ஆஷாதீப் காட்டவும் தான் அமைதியானார். எல்லாம் எடுத்தாச்சு, போகலாம் தானே என்று ஷமிஷா கேட்டவர், சாப்பிட போகலாம், செம்ம பசி, தாதிஷா பசியே தாங்க மாட்டாங்க என்றதும் அனைவரும் கிளம்பிவிட்டனர். ஷம்மிமா, நான் வானதிக்கு ஹிப் செயின் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் நாங்கள் அப்புறம் வரோமே என்று சந்திரன் கேட்க சிரித்து கொண்டவர், டிக்கே டிக்கே, ஹாதி, நாம் கிளம்புவோம், இன்னொரு செயின் எடுக்கணும் ரேகாவுக்கு, அதனால் அதையும் வானதியும் எடுத்துகிட்டு வரட்டும் என்று சொல்ல, ஆதியோ இருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் என்றார். அது வர பசி தாங்காது நமக்கு, அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க, ஒன்று செய்யலாம், ரமன், நீ, தூரி 2 பேரும் அவங்க கூடவே வந்துடுங்க, ஒரு கார் இங்கே இருக்கட்டும் என்று மற்ற அனைவரையும் விரைவாக அழைத்து சென்றார். அவர்களையெல்லாம் வண்டியில் ஏற்றிவிட்ட பிறகு ஓடி வந்த ஷமிஷா, ரமன், தூரி கேட்ட மாதிரி தமிழ்நாட்டு தாலி வித் செயினோடு வாங்கி வைக்கிற இந்த கார்ட், ஆதிமா தாலி டிசைன் பார்த்துருக்கதானே, அது போலவே எடுக்கணும் என்றார் அவசரமாக. மா, தாதிஷா என்று இழுத்தவனை முறைத்துவிட்டு, அவங்களுக்காக நீ தூரி ஆசையை வேண்டா சொல்லுவியா? தூரிமா, உனக்கு பிடிச்ச டிசைனில் சரடு எடுத்துக்கோ, சரியா என்றார். பாட்டி போட விடலைன்னா சிறு பிள்ளை போல கேட்ட சிந்துராவை தோளோடு அணைத்தவர், தாலி பிரித்து கட்டுற ஃபங்க்ஷன் இங்கே வைப்பாங்க தானே, வானதிக்கு பண்ணும்போது ரமணா உனக்கு இதை போட்டு விடுவான், சரியா? தாதிஷா ஆசைப்படி மேரேஜ் அன்னைக்கு மங்கள் சூத்ரா, தாலி பிரித்து கட்டுற அன்னைக்கு இந்த தாலி சரடு, ஓகே, டபுள் ஸ்ட்ராங்காக கட்டிக்கோ என்றார் புன்னகையுடன். மாஷா ஹாப்னா என்று கட்டிக்கொண்ட ரமணாவை தலையை வருடி விடுவித்தவர், இதை கூட நிறைவேற்றலைன்னா நான் என்ன அம்மா? சரி சரி, தேடுவாங்க, நான் போகிறேன், சீக்கிரம் வந்துடுங்க, ஓகே என்று அவசரமாக ஓடினார். ஹாப்பியா தூரி என்று சிரித்த அந்திரன், நாங்கள் அங்கே போகிறோம், நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணுங்க என்று வானதியோடு அவன் கிளம்ப செந்தூரா ரமணா இருவரும் தாலி செயின் பார்க்க நகர்ந்தனர். சற்று நேரம் முன்பு வானதிக்கு எடுத்த வகையான தாலி என்று கூறவும் விற்பனை பெண் எடுத்து காட்டினாள். இதேதான், இதுக்கு செயின் காட்டுங்க என்றதும் அப்பெண் காட்ட ரமணாவே அதையும் தேர்வு செய்தான். இது அழகா இருக்கு டிம்பிள், பிடிச்சிருக்கா என்றதும் மனம் நிறைவாக என்றாள். சரி கிளம்பலாமா என்றதும் மிகச்சரியாக ஆதிலட்சுமி அழைத்து விட்டார் ரமணாவிற்கு. சின்னு, செந்துக்கு தாலிக்கொடி வாங்க போனீங்களா என்றதும் அம்மா சொல்லிட்டாங்களா என்றவன் அவர் எதிர்முனையில் என்ன கூறினாரோ சரி என்றபடி தலையாட்டிவிட்டு இணைப்பை துண்டித்தான். என்ன சொன்னாங்க என்று ஆர்வமாக வினயவிலிடம், அதுவா, வெறும் செயின் தாலி மட்டும் வாங்காமல் மற்றதும் சேர்த்து வாங்க சொன்னாங்க, எல்லாம் அட்டாச் பண்ணி தருவாங்களாம் என்றான். ஹோ என்றவள் அவனையே தான் தேர்ந்தெடுக்க விட்டாள். ஒவ்வொரு செயினாய் அவள் கழுத்தறைகள் வைத்து வைத்து பார்த்தவன் ஒன்றை தேர்வு செய்ய செந்துரா அவன் தேர்வை உதட பிதுக்கி புன்னகையுடன் மெச்சினாள். இது ஓகே தானே டிம்பிள், வேறு பார்க்கலாமா என்று பேசியபடி கையில் வைத்து பார்த்தவன், சொல்லு உனக்கு பிடிச்சாதான் என்றான். சூப்பராக செலக்ட் பண்ணுற என்று பாராட்ட, தேங்க்யூ என்று அவளது பாராட்டை சிரிப்புடன் பெற்றுக்கொண்டவன் அவளோடு கிளம்பினான். நால்வரும் எல்லாம் எடுத்துக்கொண்டு கிளம்பியிருந்தனர். மீண்டும் வரும் வழியிலே ஆதியின் அழைப்பு. மா சொல்லுங்க என்றதும், ஆதி நீங்கள் 4 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, அப்படியே சரியா? எங்க மா, நானும் அவனும் ஃபேக்ட்ரி போகணும், மறந்துட்டீங்களா என்று கேட்க, அப்போ ரமணா செந்துரா 2 பேரையும் போக சொல்லு, தாலி சரடை சாமி பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வரட்டும், உங்களோடது வச்சு வாங்கியாச்சு என்றார். சந்திரன் ரமணாவிடம் இதை கூற, அப்போ நான் செந்து ஸ்கூட்டி ஸ்டாண்டில் நிற்குது, அதில் வந்துடுறோம் அண்ணா, நீங்கள் ஃபேக்ட்ரி கிளம்புங்க என்று உணவிற்கு பிறகு அவர்களை அனுப்பி வைத்து விட்டான்.
ரமணா செந்தூரா இருவருமே கோவிலுக்கு வந்து கடவுளை வேண்டிக் கொண்டு பிரகாரத்தில் அமர்ந்தனர். செயினை எடுத்து பார்த்து கொண்டிருந்தான். பப்ளிக்கில் வச்சு என்ன ரமணா விளையாட்டு இது? எக்ஸ்பென்சிவ் பொருள், உள்ளேவை, இல்லை நீ கூட நான் போகும்போது தரேன் என்றாள் அதட்டலாக. சட்டென்று அவள் கழுத்தில் போட்டுவிட்டான். ஹேய் என்று பதறியவள், என்ன பண்ணியிருக்க ரமணா என்றாள் அதிர்வாய். என்ன ஆச்சு? ஏன் ஏன் பிடிக்கலையா? கழுத்தில் போட்டால் சரியாக இருக்குமான்னு பார்த்தேன் என்று இயல்பாய் கூற, டேய் சோ என்று கலற்ற போக அங்கிருந்த ஒரு பெண்ணோ, மாமா கோவிலில் வந்து தலையை கலற்ற, அப்படி செய்ய அதை போடுமா என்று சொல்லிவிட்டார் பதற்றமாக. அப்போதுதான் ரமணாவிற்கு தான் செய்ததே உரைத்தது. திகிலடித்தார் போல் பார்த்தான் அவளை. அவளுக்குமே பதற்றமான மனநிலைதான். ஆனாலும் மாங்கல்யம் கழுத்தில் போட்ட நொடி சிலிர்த்தெழுந்தது உணர்வுகள். இருவருமே அந்த நொடியை எதிர்பார்க்கவில்லை. டிம்பிள் என்று இழுக்க, உன்னை வச்சுட்டு என்று தலையை பிடித்து கொண்டவள், இப்போ நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு புரிஞ்சுதா என்று கேட்கவும், செந்தூரா என்றான் பாவமாக. போகும்போது கழிச்சு தரவா? ஆண்டி என்ன நினைப்பாங்க? அவங்கக்கிட்ட சொல்லலாம் என்று சங்கடமாக கூறினாள். என்ன நினைப்பார்களோ என்று. கண்டிப்பாக திட்டிடுவாங்க என்றவன், எப்படி இதை நான் தானே போடணும் ஸோ என்று இன்னும் விழிவிரித்து யோசனையாக பார்த்தாள். இல்லை இப்போ அதை சொல்ல வேண்டாம் செந்து. வீட்டில் தாளிச்சரடை கேட்டால் என்ன பதில் சொல்லுவ? வேற வாங்கிக்கலாமா என்றான் அதற்கும். லூசாடா நீ? பொட்டி கடையில் புளிப்பு மிட்டாய் வாங்குற மாதிரி பேசுகிற. இதோட காஸ்ட் எவ்வளோ தெரியும் தானே? மறுபடியும் வாங்குறானா? அதை வாங்கி யார் கழுத்தில் போடுவ? அப்பா உன்னை வச்சுட்டு என்று திருட்டியவள், திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆகிடுச்சுடா என்றாள். இப்படி பேசாதடி. எப்படியும் நாம தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். நீயும் தமிழ்நாட்டு தாலி தான் கேட்ட. முதல்ல தமிழ்நாட்டு முறைப்படி ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கோ என்றான் அசட்டையாக. உன்னை டேய் புரியுதா இல்லையா உனக்கு? இப்போ வீட்டுக்கு போனால் செயின் எங்கேன்னு கேட்பாங்க. எதை தருவ? இல்லை நான் வேறு செயின் வாங்குறேன், பரவாயில்ல, என்கிட்ட சேவிங்ஸ் இருக்குது, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். வீட்டில் கேட்டால் ஆஃப்டர் மேரேஜ் நீங்களே செலக்ட் பண்ணுங்கள். இப்போ செயின் மட்டும் எடுத்தேன்னு சொல்லிக்கிறேன், அப்புறம் இந்த விஷயத்த பார்க்கலாம் என்று முறுக்கி கொண்டவன், மேரேஜ் ஆன ஃபீலே இல்லை என்றான். அதுக்கு முறையாக ஆகியிருக்கணும். சின்ன பிள்ளைத்தனமாக எடுத்து டக்குன்னு கழுத்தில் போட்டுவிட்டு பேசுகிறத பாரு என்றாள் முறைப்பாக. சாரி என்றான் முனகலாக. அவன் முகமே வாடிப்போனது. கங்க்ராட்ஸ் மிஸ்டர் செந்தூரிகா, இதையும் வச்சுவிடுங்க என்று குங்குமத்தை நீட்டினாள். அவன் வாடிய முகம் காண சரியாது. டிம்பிள் என்று மீண்டும் சிறுபிள்ளை போல விழிக்க, விடு, இப்படி தான் நடக்கணும்னா நடந்து தான் ஆகும், வச்சு விடு என்றதும் மாங்கல்யத்தில் வைத்து விட்டான். வகுட்டிலும் வச்சுவிடு, யாராவது கேட்டால் பார்த்துக்கலாம் என்றிட மறுக்காமல் அதனையும் செய்தான். சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தனர். அட்லீஸ்ட் அதியானாக்கு மட்டும் சொல்லிடலாமா என்று தயக்கமாக இழுக்க, அதுதான் செந்தூராவும் யோசித்தாள். சொல்லிடுவோம் என்றவள் தாமதிக்காமல் வானதிக்கு அழைத்த விஷயத்தை கூறியிருக்க, அவளோ வாய்விட்டு சிரித்தாள். அவங்கிட்ட ஃபோனை கூட அவசர கொடுக்க என்றவள் ரமணாவை கிண்டல் செய்துவிட்டு, வீட்டுக்கு தெரிய வேண்டாம் செங்கோ, எப்படியும் ரமணா வீட்டு முறைப்படி மேரேஜ் நடக்கும் தானே, விடு, பொறுமையாக சொல்லிப்போம் என்றிருந்தாள். அத்தனையும் சொல்லி முடித்தான் ரமணா. திருமணத்தன்று யாருமே யோசித்திடவில்லை அப்படி நடக்கும் என்று. வானு, நீ கூட சொல்லலை என்று முறைத்த அந்தரனிடம், அன்னைக்கு உங்கள் கூட ஆள் இருந்துகிட்டே இருந்தாக்க தானே, அதுக்கப்புறம் எல்லோரும் பிஸி ஆகிட்டோம், அப்புறம் நமக்கு தனியாக பேச டைம் கிடைச்சதா என்ன என்றால் அவளும் முறைப்பாக. இல்லைதான், ஆனால் செந்தூராவுக்கு வேறு மேரேஜ்னு தெரியும் போது அது சொல்லியிருக்கலாம் தானே என்று கேட்க, அதுதான் நாமளே அதை நேரில் பார்த்தோம்ல என்றால் பதிலுக்கு. அன்னைக்கு செந்தூராவுக்கு வேற மேரேஜ் என்று ரமணா குழப்பமாய் கேட்க, அதெல்லாம் அப்போ நடந்தது தான். அவங்க பெரியப்பா அப்படி தான் அவள் அத்தை பையனை கொண்டு வந்து நிறுத்தினார். கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவ்வளவோ பேச்சா. இவன் இல்லை கெத்தா தாலி தூக்கி முன்னாடி போட்டாளாம் என்றாள் வானதி. எங்களையும் வெளியே போக சொல்லிட்டார். சொன்னாரா? துரத்தி விட்டுட்டார் என பிரஜன் எடுத்து கொடுத்தான். நீங்கள் என்கிட்ட நடந்ததை சொல்லியிருக்கலாம் பாபி என்று ரமணா குற்றம் சாட்ட, ஏன் சொல்லணும்? உனக்கா நினைவு இருந்திருக்கணும், நம்ம ஃபேமிலிக்கு தவிப்பு இருந்திருக்கணும். ரமணா இப்படி ஒரு பொண்ணை எவனோ ஒரு கேடுகிட்ட நாய் செத்ததுக்காக விட்டு போவாங்களா என்றாள் கோபமாக.